அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த விஜயகாந்த் தொடரில் இந்த வாரம் 23ஆம் பாகம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இயக்குனரை பற்றி. இயக்குனர்னா எந்த மாதிரி இயக்குனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி திருலோகச்சந்தர் தொடங்கி எஸ்பி முத்துராமன், எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் நடித்த நடிகர்கள் அனைவரையுமே சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு உயர்த்திய இன்னும் ஒரு இயக்குனர். அவர் வேற யாரும் இல்லைங்க. 1980களில் இருந்து இன்று வரை ஒரு ட்ரெண்டிங்லயே இருக்கக்கூடிய இயக்குனர்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்திலிருந்து இன்றைய வரையிலுமே இருக்கிற பல்வேறு நடிகர்களை இயக்குனதுல இவருக்கு பெரும் பங்குண்டு. அதுல முக்கியமா ரஜினிகாந்த், சத்யராஜ் போன்றவர்கள் எல்லாம் இவரோட இயக்கத்துல நடிச்சுதான் ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இயக்குனரான திரு பி. வாசு அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அவரோட பார்வையில விஜயகாந்த் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், எளிமையானவர் அப்படிங்கிறது அவர் சொன்னதை வச்சு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன். இயக்குனர் ஸ்ரீதர் கிட்ட இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஃபர்ஸ்ட் பணிபுரிந்திருக்கார். இவர் கூட இவரோட நண்பரான சந்தான பாரதியும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இயக்குனர் ஸ்ரீதர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்திலேயே விஜயகாந்த் சார் நடிக்க தொடங்கின புதுசு. அப்ப அகல் விளக்குன்ற ஒரு படத்துல விஜயகாந்த் சார் நடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீதர் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்துல வாகினி ஸ்டுடியோவில் அந்த ஷூட்டிங், அகல் விளக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப இவர் தான் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாரோ சொல்லியிருக்காங்க கூட ஒர்க் பண்ணவங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப அவர் பார்த்த உடனே இந்த மண்ணுக்கேற்ற ஒரு கருப்பு நிறம், எளிமையிலும் எளிமையான ஒரு உடை, பளிச்சின்ற வெள்ளையான வெண்மைய நிற சிரிப்பு அப்படின்ட்டு அவருக்கு பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க் உருவாகி இருக்குது. அதாவது அப்போதைய நடிகர்களா எவால்வ் ஆயிட்டு வந்துட்டு இருந்த ரஜினி, கமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு போட்டியாளர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே நினைச்சிருக்காரு. ஏன்னா அவரோட எளிமை, அந்த மக்களோட அவர் பழகுன அந்த விதத்தை பார்த்த உடனே இவருக்கே தோணி இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய இடத்தை பிடிப்பாருங்கிறத அப்போ அவருமே கனவுல கூட நினைக்கல அப்படின்னு தான் சொல்றாரு. சோ அப்படி இருந்த விஜயகாந்த் இவர் முதல்ல பொன்மன செல்வன் அப்படிங்கிற ஒரு படத்துல இயக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அந்த பொன்மன செல்வன் படம் வரையிலுமே பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்குன பல டைரக்டர்ஸ் அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் முன்னிறுத்தி பல படங்கள் எடுத்துட்டு வராங்க. ஸோ அப்படிப்பட்டவருக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும். அதைய கொண்டுட்டு வந்தாதான் அவர் ஒரு இயல்பான நடிகராக வெளிவர முடியும். அதைய நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் முயற்சி செஞ்சதுக்கு உண்டான பலன் தான் அந்த பொன்மன செல்வன் படம். என்ன பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே இறுதி வரையிலுமே அவர் ஒரு ஹீரோ இமேஜோடவே வந்துட்டு இருப்பாரு. ஆனா திடீர்னு அந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள்னு தெரிகிறப்ப கேப்டன் அப்படி உடஞ்சு அழுதுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அழுகை அதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச எந்த படத்துலயுமே அவர் அழுததே கிடையாது. ஏன்னா அவ்வளவு மாஸ் ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோவா உருவாயிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ இருந்தாலும் அந்த படம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அதுக்கு காரணம் அப்போ பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து வெளிவந்த ஆர்.கே. செல்வமணியோட டைரக்ஷன்ல இவர் நடிச்ச புலன் விசாரணை படம் வேற லெவல் மாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அவரை ஒரு பெரிய மாஸ் ஹீரோ லெவலுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முதல் திரைப்படம் அதுதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருந்த இடத்துல இந்த படம் வெற்றி பெறலைனாலும் கூட அந்த படத்தோட டைட்டில் சாங் நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்காக ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டு தான் இன்றைய வரையிலுமே அவரோட கட்சியிலையும் சரி, அவரோட இறப்புலையும் சரி நிறைய இடங்கள்ல மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு டூயட் பாட்டு கூட இருக்கு. பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு மனோ அண்ட் வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டும் நல்லா இருக்கும். ஸோ இப்படி இருக்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்த இரண்டாவது திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல சேதுபதி ஐபிஎஸ். அந்த சேதுபதி ஐபிஎஸ் பத்தி எனக்கு அணுவா தெரியும். நான் அந்த அளவுக்கு அந்த படத்தை ரசிச்சிருக்கேன். அந்த படத்தை பத்தி கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு தொடர்ல அப்ப அந்த படத்தை பத்தி பார்க்கலாம். அந்த படம் நடிக்கிறப்ப இயக்குனருக்கும் விஜயகாந்துக்கும் நடுவுல என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன புரிதல் இருந்துச்சுங்கிறத பத்தி மட்டும் இங்க பார்க்கலாம். ஸோ அப்ப பி. வாசு சார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நடிச்சிட்டு இருக்கிறப்ப வாசு சார்ட்ட அவர் சொல்றாராம், நீங்க ஸ்டோரிக்கு எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்குங்க, கொஞ்சம் குறைவா கூட எடுத்துக்குங்க, ஆனா ஸ்டண்ட்ல மட்டும் எனக்கு ஒரு டைம் கொடுத்துருங்க, அதுக்கு நீங்க வரணுன்ற கூட கிடையாது, மாஸ்டரும் நானும் மட்டுமே கூட இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அப்படி கேட்கறப்ப இந்த படத்துல கேட்டிருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே அவர் வந்து ஒரு 5-6 நாள் போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஸ்டண்ட் நடக்கிறப்ப நீங்க வந்துடாதீங்க, நீங்க பொறுமையா கிளம்பி வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து ஒரு டைரக்டருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவாவது கொஞ்சம் லேட்டா வருவாராம் வாசு சார் சீனுக்கு. அப்படி வர்றப்ப வந்துட்டு இவங்க 2 பேரும் ஸ்டண்ட், அந்த ஒரு ஸ்டண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் சார் ஆபீஸ்ல இருந்து அவரோட ஜிப்சியில போயிட்டு இருப்பாரு. அவர் மேல குண்டு போடுறதுக்காக 2 பேர் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு பால்ல பாம்பு வச்சு அவர் வண்டியில தூக்கி வீசுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பாலை தடுத்து அவங்களோட ஃபைட் பண்ற சீக்வன்ஸ் தான் அது. அந்த சீக்வன்ஸ்ல ஒரு கார் மேல இருந்து இன்னொரு கார் மேல பேக் ஜம்ப், அதாவது பல்ட்டி போட்டு அந்த கார் மேல பானட் மேல விழுகிற மாதிரி சீன் எடுத்துட்டு இருக்காங்களாம் ஸ்டன் மாஸ்டரும் விஜயகாந்த். அதை பார்த்ததும் வாசு சாருக்கு உயிரே போயிடுச்சா, என்ன இவ்வளவு சீரியஸா டூப்பு போடாம ரோப்பு கட்டாம இதை எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் முடிஞ்சது வந்து கேட்டாராம். நான் தான் உங்களை இங்க வரவேணான்னு சொல்லிட்டேன்ல, நாங்க பாத்துக்கிறோம், எனக்கு ரிஸ்க் ஆனதை வந்து நான் நடிக்கவே மாட்டேன், நீங்க அதை பத்தியெல்லாம் கவலையே படாம போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா வாங்க சார் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஸ்டண்ட்ல அவரு இன்வால்வ் பண்ணி நடிச்சு அந்த படமும் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி வந்துட்டு கூட நடிக்கிற ஸ்டண்ட் கலைஞர்கள் மேலேயும் ஒரு அடி ஒரு கீரல் கூட படாத அளவுக்கு தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணுவாராம் விஜயகாந்த் சார். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து அந்த லஞ்ச் பிரேக்ல நடக்கிறது. அந்த படம் நடிக்கிறப்ப வந்துட்டு இவங்க சீனியர் டெக்னீஷியன்ஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அப்போ வந்து வாசு சார் இவரை கூப்பிட்டுருக்காரு அவங்களோட சாப்பிட சொல்லி. இல்ல எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, நான் அவங்களோட போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாதாரண லைட்மேனு, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ், 2nd கிரேட் 3rd கிரேட் டெக்னீஷியன்ஸ் கூட போய் உட்காந்து சாப்பிட்டு வரான். என்னன்னா வந்து அவருக்கு அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது இயல்பாவே ரொம்ப கம்ஃபர்டான விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த நடிகர்களுக்கோ அந்த துணை நடிகர்களுக்கோ இல்ல சாதாரண தொழிலாளர்களுக்கோ வந்து எந்தவித உணவும் பரிமாறாம இருக்கப்படக்கூடாது. அதே மாதிரி வந்து அவங்க கேட்டு எதுவும் இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அவங்க வயிறார சாப்பிட்டு நல்லா வேலை பார்க்கணும் அப்படிங்கறத வந்து அவரு மனசுல வச்சுட்டு தான் அந்த மாதிரி பண்ணுவாராம். ஸோ இதை அவரு வாசு சாரே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து கடைநிலை ஊழியர்கள் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரே நடிகர் அவரு தான். ஸோ அவர் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்ணதாசனோட ஒரு மோட்டிவேஷனல் சாங் இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. பல பேர் பல நேரங்கள்ல நாம தப்பாவே நினைச்சிருக்கோம் அதை வாலிதா சார் தான் எழுதியிருக்காரு அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை இயல்பா எழுதுனது வந்து உண்மையிலேயே கண்ணதாசன் தான். அது என்ன பாட்டுன்னா ஸ்ரீதர் சாரோட சுமைதாங்கி படத்துல வர்ற மயக்கமா கலக்கமா அப்படின்ற ஒரு பாட்டு. அதுல வந்துட்டு ஒரு 4 லைன் வரும். அந்த 4 லைனுக்கு ஏற்றாற் போலவே வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கார் விஜயகாந்த் சார். அந்த 4 லைன் என்னன்னா, ஏழை மனதை மாளிகையாக்கி நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களை நினைச்சு பார்த்து நம்ம நிம்மதியா இருக்கணும், ஏழை மக்களோட வாழ்வில நாம ஒளியேற்றணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பாட்டு வரும் இறுதியில, அதாவது 2வது 3வது சரணத்துல. ஸோ அந்த மாதிரி வந்து தனக்கு கீழே பணிபுரியிற எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த ஒரு மனிதர். அந்த கவியரசு கண்ணதாசனின் வரிகளுக்கேற்ப வாழ்ந்து மறைந்திருக்கிறார் நம் கேப்டன். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பிரபலம் கேப்டன் அவர்களை பற்றி சொல்வதை பற்றி கேட்கலாம். நன்றி.